சிம்புதேவன் இயக்கத்தில் காமெடி கிங் யோகி பாபு நடிப்பில் போட் வரும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் திரையரங்குகளில். ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமல்ஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் அக்டோபர் 31 தீபாவளி முதல் உலகமெங்கும். அழுதெல்லாம் சொல்றாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்காக தான் இத்தனை நாள் ஓடினோம். எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரிலங்க. இதே தேட்டரில் நான் வந்துட்டு இங்கே டிக்கெட் புக் பண்ணிட்டு எவ்வளவோ படங்கள் பார்த்துருக்கேன். இன்றைக்கி எங்கள் படம் வந்துட்டு பார்த்துட்டு மக்கள்லாம் அவ்வளோ ஆதரவு கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் இந்த ஆதரவு பெருகி நிறைய பேர் படம் பார்த்து இன்னும் இந்த படத்தை வெற்றி அடையணும்னு நான் வாழ்த்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க. நீங்கள் வரவேற்றுட்டீங்க அப்படின்னா நான் காலம் ஃபுல்லாக இவருக்கு ஒரு சத்தியம் பண்ணியிருக்கேன். ஆமாம், நீங்கள் வரவேற்றுருங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. அடுத்தா நீங்க இந்த படம் இப்போ நீங்க எல்லாரும் போய் மறுபடியும் பாத்துருங்க. இதை வெற்றி அடைய வச்சிருங்க. அடுத்து உடனே ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா நாங்கெல்லாம் உங்களோட ஒவ்வொரு கைத்தட்டலால தான் நாங்க வருவோம். இவ்வளோ பேர் இவ்வளோ அன்பு கொடுக்கறதே எங்களுக்கு ரொம்ப பெருசா இருக்கு. ஸோ இவர் மதுரை, நான் வந்து இங்கே, நாங்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு டீமாக இங்கே வந்திருக்கோம். வேற வேற படம் டேரக்டர்ஸ் வேற டீம் வந்திருக்காங்க. எல்லாருமே எங்களுடைய என்ன சொல்றது எங்களை வாழ்த்தணும்னு வந்திருக்காங்க. நான் நேற்று சொன்னதான் நான் சம்பாதிச்சது மக்களையும் அன்பையும் இந்த மாதிரி பாராட்டுகளும் தான். எனக்கு அது போதுங்க. எனக்கு ரொம்ப நன்றிங்க. அப்படியே கேமரா பேன் பண்ணுங்க. அங்க எல்லாரும் இருக்காங்க. அவங்க பரதன் ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ண போறாரு. இவர் சந்தோஷன் ஒருத்தர் இருக்காரு, ரைட்டரு. அதுக்கப்புறமா இன்னும் ஸ்ரீகாந்த்னு சொல்லிட்டு அவர் தான் மியூசியம் ஒரு டைரக்ஷன் ஹெட்டா இருந்தாரு. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. இந்த படத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா அதுக்கெல்லாம் காரணம் இவங்க தான். ஒன்று விட்டு ஒன்று வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா இந்த மூவியை வந்து அவ்வளோ ஸ்பெஷலான ஒரு இது என்ன சொல்றது, அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஆடியன்ஸுக்கு வந்து டெஃபினட்டாக கொடுக்கும். ஏன்னா ரிலேட்டபிலிட்டி தானே எல்லாமே. சாங்ஸு சூப்பராக இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் அதுக்கு மேலே இருக்குது, ரைட்டிங் அதுக்கு மேலே இருக்குது. ரியலி டிரெக்டர் வந்து புல்ட் அ கிரேட் ஷோ. எனக்கு நிறைய இடத்துலையுமே கனெக்ட் ஆகிருக்கு. நிறைய ஃபேஸஸ்ன்னு சொல்லலாம். ஸ்கூலில் கனெக்ட் ஆகிருக்கு, எனக்கு காலேஜில் கனெக்ட் ஆகிருக்கு. நானும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருந்த காலத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோடலாம் நான் டீ கடையெல்லாம் ஆரம்பிக்கலாமாலாம் யோசிச்சிருக்கேன் நான். ஏன்னா டீ கடையில் வந்து அதிக லாபங்கிறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்மி, நம்ம டீ கடை ஆரம்பிச்சிடலாமா பேசாமல், பேசாமல் சேர்ந்து ஆரம்பிச்சா நல்லா போகும்னு நினைக்கிறேன் அப்படிலாம் பேசியிருக்கோம் நாங்கள். அந்த மாதிரிலாம் பேசியிருக்கோம். சரி, நம்ம நீங்கள் கூட பேசியிருப்பீங்களா ஃப்ரெண்ட்ஸுங்களோட, என்ன மச்சான் ஏதாவது எதுவுமே வந்து சரியாக போகலை. ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் ஆகுது. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய ஒரு ஜானர்ஸ் எல்லாம் படம் பண்ணுறாங்க, பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறாங்க, நிறைய சிஜி ஒர்க்கோட படம்லாம் பண்ணுறாங்க. அவ்வளோ பெரிய படங்கள்லாம் நாங்கள் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளான ஒரு படம் தான் பண்ணியிருக்கோம். பட் என்ன அப்படின்னா ஆடியன்ஸ் வந்து இவ்வளோ ஒரு வரவேற்பு கொடுத்து, ஓகேங்க இது இந்த ஹீரோ இருக்காரா, இந்த ஹீரோயின் இருக்காங்களான்லாம் கேட்காம எங்களை வந்து எம்ப்ரேஸ் பண்ணி எங்களை வெல்கம் பண்ணுறதே வந்து we are feeling blessed. Thank you so much. Thank you. படம் வந்துட்டு நல்ல மொக்கையாக இருக்கும் தான் நினச்சி வந்தேன். ஆனால் படம் இந்த இன்டர்வல் சீன்லாம் வந்துட்டு பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. அதாவது நம்ம வாழ்க்கையில் என்னென்ன நடக்குதோ, இப்போ வந்துட்டு நான் இப்போ காலேஜ் முடிச்சுட்டு, நான் ஆல்ரெடி காலேஜ் முடிச்சிருக்கேன். வேலையே கிடைக்கல, எங்கேயும் வேலையே கிடைக்கல. அதை வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு வேலை கிடைக்கலன்னா என்னென்ன ஆகுன்றது இந்த படத்தில் பயங்கரமாக சொல்லியிருக்காங்க. பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு, எமோஷனல் கனெக்ட் நிறைய இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் இன்டர்வலில் வரும்போது நிறைய பேர் அழுதுகிட்டு இருந்தாங்க உள்ளே உட்காந்துட்டு. படம் அந்தளவுக்கு ஒரு எமோஷ்னல் படமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கனெக்ட் இருந்துச்சு. ஸோ பார்க்கலாம், ஒரு 3 தடவைக்கு மேலே பார்க்கலாம். அந்த படம் நல்லா இருந்துச்சு. நான் இங்கே காலேஜ்லேருந்து கூப்பிட்டு வந்தாங்க. நாங்களாம் விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸு. காலேஜ்லேருந்து கூப்பிட்டு வந்தாங்க. சரி படம் எப்படி இருக்குன்னு சும்மா பார்க்கலாம் தான் வந்தோம். ஆனால் நல்லா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த அளவுக்கு ஒரு படம் வரும்ட்டு. அதுவும் வில்ஸ்பேட்லாம் வந்தாப்புல அவரோட கேரக்டரும் வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறது, முக்கால்வாசி ஒரு மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் கேரக்டராக தான் இருந்துச்சு. அவர் இல்லைன்னா நிறைய பேர் யுனைட் ஆகிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்குது ப்ரோ. படத்தில் ஃபுல்லாகவே நல்லா தான் ப்ரோ இருக்கு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆமாம் ப்ரோ. காலேஜ் 3rd இயர் வரைக்கும் வந்திருக்கோம் சார். 3 இயரும் கலந்து வந்துடும். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி பசங்க, சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள்கிட்ட ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆகிருக்கு. ஆக்டர் அவர் டெபியூட் ஃபிலிம் சூப்பராக பண்ணிக்கிறாரு. டேரக்டராக டெபியூட் அவார்டு அவருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸும் கனெக்ட் ஆகும். சூப்பராக இருக்கும் ப்ரோ. எல்லாத்துக்குமே யங்ஸ்டர்ஸ் பயங்கரமாக கனெக்ட் ஆகும். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் தேட்டரில் பார்க்க சொல்லுங்கள். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக இப்போ நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ணுவீங்க அதுக்கான பார்ட்டாக இருக்கும். செகண்ட் பார்ட் அந்த மாதிரி இருக்கும். மறக்காமல் காலேஜ் பசங்க எல்லோரும் வர சொல்லுங்கள். ஃபேமிலியாக வாங்க, எல்லாமே சூப்பராக என்ஜாய் பண்ணுவோம். சைல்ட்ஹுட்டை ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே சின்ன வயசுக்கு போயிட்டு அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நல்லா இருக்குது, எல்லாருமே பார்க்கலாம். கொஞ்சம் மிடில் ஏஜில் இருக்கவங்க, கொஞ்சம் காலேஜ் போகிறவங்க, அவங்களுக்குலாம் அவங்க லைஃப் பார்க்குற மாதிரியே இருக்கும். பசங்க சின்ன வயசில் அடிச்சுட்டு சேர்றது நல்லா இருக்குண்ணா. ஃபேமிலியோடு எல்லாம் பார்க்கலாம். ஒரு ஃபீல் குட் மூவி இந்த மூவி. கண்டிப்பாக ரெக்கமெண்டட். ஆக்டிங்லாம் நல்லா இருக்குண்ணா. சாங்ஸ் நல்லா இருக்குது, எல்லாமே இருக்குது. நமக்கு நேச்சுரலாக இருக்குது எல்லாமே பார்க்க. எங்கேயும் இறங்கும் இல்லை சூப்பராக இருக்குது.
ஸ்பெசிஃபிக்கானா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சண்டை போட்டிருப்பாங்கண்ணா. சண்டை போட்டுட்டு ஒரு ஃப்ரெண்டோட வளர்ச்சிக்காக இன்னொரு ஃப்ரெண்ட் அடிச்சிருவான். கடைசியில் சேரும்போது அது ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த சீன் ஹைலி ரெக்கமெண்ட். நல்லா இருந்துச்சுண்ணா படம், கண்டிப்பாக பார்க்கணும். ஆமாம், நான் காலேஜ் ஸ்டூடெண்ட், எஸ்ஆர்எம்ல படிக்கிறேன். நல்லா இருந்துச்சு. எனக்கே ஸ்கூலில் நடந்ததெல்லாம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே வந்திருக்கோம். நல்லா இருந்துச்சு மூவி, கண்டிப்பாக பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்தது ப்ரோ. ஃப்ரெண்ட்ஷிப் அதெல்லாம் இந்த மாதிரி தான் ப்ரோ இருக்கணும். அதுதான் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு படம். நல்ல ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சு நல்லா ஸ்டோரி மூவ் பண்ணியிருந்தாங்க. நல்ல எங்கேஜிங்காக இருந்தது. எந்த பாயிண்ட்லையுமே வந்துட்டு உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி ஃபீலே ஆகாது மூவி. ஸோ 3 hours 2.5 hours நீங்கள் ஃபுல்லாக என்டர்டெயின் இது பண்ணலாம். மஸ்ட் வாட்ச் சொல்லணும். இல்லை நீங்கள் வந்துட்டு இவ்வளோ சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையாக சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நான் நினச்சேன் சரி ஓகே கண்டிப்பாக, ஏன்னா நேற்று தான் ட்ரெய்லர் பார்த்தேன். கண்டிப்பாக ஒரு ஃபீல் குட்டான மூவி கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா வீக்கெண்ட் வேறையா, சரி நிம்மதியாக படம் பார்த்துட்டு போன மாதிரி இருக்கணும். சிம்புதேவன் இயக்கத்தில் காமெடி கிங் யோகி பாபு நடிப்பில் போட் வரும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் திரையரங்குகளில். ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் அக்டோபர் 31 தீபாவளி முதல் உலகமெங்கும்.